கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதிய நாம கொஞ்ச நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். பந்தயத்துல ஓடக்கூடிய எல்லாருமே ஜெயிக்கும்படி தான் ஓடுறோம். ஆனா, எல்லாருமே ஜெயிக்கிறது இல்ல. ஆனா, ஒருத்தர் இப்படியா சொன்னாரு, "நான் பந்தயத்துல ஒண்ணு ஜெயிக்கிறேன், இல்ல கத்துக்கிறேன். நான் ஒருபோதும் தோற்கிறது இல்ல" அப்படின்ட்டு. பல பேரு ஜெயிக்க மட்டும் தான் ஓடுவோம். கற்க விரும்ப மாட்டோம். இந்த உலகத்துல தேவன் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதம்னு ஒண்ணு இருக்கும்னா, அது கிருபையா மட்டுமே தான் இருக்க முடியும். பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதும்போது, தேவனுடைய கிருபையில் மாத்திரம் பலப்படுன்னு கேட்டுக்கிட்டாரு. ஆனா, ஆசீர்வாதமான இந்த தெய்வ கிருபைய பலர் சுதந்தரிக்கிறதுக்கு தடையா இருக்கிறது எது தெரியுமா? பெருமை தான். எப்படி? பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார்ன்னு 1 பேதுரு 5:5 சொல்லுது. கிருபைய சுதந்தரிக்க நமக்கு தேவை தாழ்மை தானே தவிர வேற எதுவும் இல்ல. ஆக, நீங்க தேவ கிருபைய நாடுகிறவரா இருந்தா, தாழ்மைய வளர்த்துக் கொள்வதே கிருபைய அடைய ஒரே வழியா இருக்குது. இந்த தாழ்மைய நாம உருவாக்க முடியாதுன்றது என்னுடைய கருத்து. அதாவது, கிருபைக்காக தேவனிடத்துல என்ன ஒப்புக் கொடுக்கும்போது, கிருபைய தரக்கூடிய தேவன், கிருபைக்கு அவசியமான தாழ்மைய அவரே நமக்குள்ள உருவாக்குறாரு. எப்படி? என்னில்ல தாழ்மை உருவாக, என்னில்ல இருக்கக்கூடிய பெருமைய முதலாவது தேவன் உடைக்கிறாரு. பெருமை உடையறதுக்கு கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில தோல்விகள அனுமதிக்கிறாரு. எனக்கு ஏற்படக்கூடிய தோல்விகளே என் பெருமை உடைஞ்சு தாழ்மை வளர காரணமா இருக்குதுன்னா, அது மிகையல்ல. நாம தோற்று போறவங்களா இருக்கிறது தேவனுடைய சித்தம் கிடையாது. அப்படிப்பட்ட தோல்வியில இருந்து கத்துக்கிட்டு, நாம எப்படி ஜெயம் கொள்றவங்களா வாழ முடியுன்றத இன்னைக்கு நேரம் எடுத்து சிந்திப்போம். ஹெரால்ட் ஆபிரகாம் இங்கிலாந்துடைய தலை சிறந்த ஓட்டப்பந்தய வீரன். 100 மீட்டர் ஓடக்கூடிய ஓட்டப்பந்தயத்துல ரொம்ப தேர்ச்சி பெற்றவனா இருந்தார். மேலும் தான் எல்லா ஓட்டப்பந்தயத்திலையும் ஜெயிக்கிறவனாவே இருக்கணும்ன்ற குறிக்கோள உடையவனா இருந்தான். இவனுக்கு போட்டியாளரா அந்த நாட்கள்ல எரிக் லிடில் அப்படின்ற ஓட்ட வீரனும் இருந்தாரு. எரிக் 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்துல மிகவும் தேர்ச்சி பெற்றவரா இருந்தாரு. 1924ல பாரிஸ்ல நடக்க இருந்த ஒலிம்பிக் போட்டிக்கு 2 பேருமே தீவிர பயிற்சி மேற்கொண்டாங்க. ஒலிம்பிக் போட்டியில 100 மீட்டருக்கான ஆயத்த போட்டியில ஹெரால்ட எரிக் லிடில் முந்திட்டாரு. இதனால எரிச்சல் அடைந்த ஹெரால்ட் இனிமே தான் ஓட போறதில்லன்னு தீர்மானிச்சான். இத கண்ட அவனுடைய நண்பர் ஒருத்தரு ஹெரால்ட தைரியப்படுத்தி பேச முயற்சி செஞ்சாரு. ஆனா அவன் கோபமா, ஜெயிப்பதற்காகவே நான் ஓடுறேன். நான் ஜெயிக்க முடியலன்னா ஓடவும் மாட்டேன்னு ஆவேசமா பதில் சொன்னான். ஹெரால்டுடைய நண்பர் விவேகமா அவனை பார்த்து இப்படியா சொன்னாரு, "நீ ஓடலன்னா உன்னால ஜெயிக்க ஒரு காலும் முடியாதுன்னு." இந்த வார்த்தையில இருக்கக்கூடிய உண்மைய, அர்த்தத்த புரிஞ்சவனா ஹெரால்டு உணர்வடைஞ்சு அதை ஏற்றுக்கிட்டான். பிரியமானவர்களே, போட்டிகள் நிறைஞ்ச உலகத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய தோல்வியான தருணங்களால நாம ரொம்ப பலவீனம் அடைஞ்சிடுறோம். ஹெரால்ட போல நானும் இனிமே இப்படிதான்னு பரிதாபமான நிலைக்கு தள்ளப்பட்டுடுறோம். ஆனா, இது ஒரு சரியான அணுகுமுறை இல்ல. ஒரு தோல்விய சந்திப்போம்னா, அதுல இருந்து அடுத்து எப்படி மீளணும்? இதுல நான் கத்துக்கிட்டது என்ன? இந்த தோல்வி எனக்குள்ள என்ன உருவாக்குச்சுன்னு கொஞ்சம் நிதானிச்சு அறிதல் அவசியமான ஒண்ணு. கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்மளுடைய ஆவிக்குரிய ஓட்டத்திலையும் நாம சோர்வு பெறாத ஓடும்படி தேவன் நம்மள அறிவுறுத்துறாரு. எலியாவை போல போதும் கர்த்தாவேன்னு சொல்லக்கூடிய சூழல் நம்மளை சுற்றி இருக்கலாம். ஆனா தேவனும் நம்மளை பார்த்து, நீ எழுந்துரு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம்னு சொல்றாரு. உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள்னு பவுல் கொலோசேயர் 2:19 நம்மளை எச்சரிக்கிறாரு. காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றுவேன்னு தன்னை பத்தி பெருமை கொண்டிருந்த பேதுருனுடைய வாழ்க்கையில தேவன் அனுமதிச்ச தோல்வி பேதுருவ தாழ்மையின் உச்சத்துக்கே கொண்டு போச்சு. இந்த முறை நீ என்னை நேசிக்கிறாயான்னு கேட்ட கேள்விக்கு கூட தாழ்மையா, அதையும் நீர்தான் அறிவீர்னு பேதுருவ சொல்ல வச்சுது அந்த தோல்வி. இதுக்கு முன்னாடி பேதுரு கிட்ட ஏசு கேட்டப்போ நான் அறிவேன்னு சொன்னாரு. அதாவது, நான் உம்மை விட்டு போக மாட்டேன்னு நான் அறிவேன்னு சொன்னாரு. ஆனா இப்போ நிலைமை தழகீழா, தோல்வி அந்த அளவுக்கு அவரை உடைச்சிருந்துச்சு. அவர் தேவனுக்காக ஜெயம் கொள்றவரா மாறினாரு. இப்படித்தான் விசுவாசிகளுக்கு தேவன் கிருபையை தர்றாரு. அதாவது, பெருமையை உடைச்சி தாழ்மையை உருவாக்குதல். இதை விட வேற எந்த குறுக்கு வழியும் வேதத்துல இல்ல.
தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில அனுமதிக்கக்கூடிய தோல்விகளே நம்மள உடைச்சு, தாழ்த்தி, கிருபைய சுதந்திரிக்க வைக்கும் பாத்திரமா மாற்றுகிறதுன்றது உண்மைதானே! இப்ப சொல்லுங்க, விசுவாசிகளுடைய வாழ்க்கையில தோல்வின்றது ஆசீர்வாதம் தானே! தோல்விகளே என்னில்ல தேவ கிருபைய கொண்டு வருகிறதுன்னு சொன்னாலும் அதுல தவறு இல்ல. அப்படி வரக்கூடிய கிருபைய பற்றிக்கிட்டு நாம ஜெயம் எடுப்போம். தேவன் தாமே கிருபையும், தயையும் செய்வாராக. ஆமென்.